So hello எல்லாத்துக்கும் வணக்கம் and welcome back to Mr. Motor Geek. And இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வண்டி பத்தி தான் வந்து பார்க்க போறோம். The modified Bajaj Dominar 400. And இந்த வண்டியில வந்து நம்ம ஆஃப் ரோடிங் பண்றதுக்கு அப்புறம் வந்து லாங் டிரைவ் எல்லாம் போறதுக்கு ஏத்த மாதிரி வந்து நிறைய அப்கிரேட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. சோ ஒவ்வொண்ணா நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோல உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். And தொடர்ந்து இந்த வீடியோ வந்து பாருங்க. So yes வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இந்த பைக்கோடைய ஒரு டீடைல்டு வாக் அரவுண்ட் ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைக்கில் முக்கியமான சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து நீங்கள் ஆஃப் ரோடிங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியும் அப்புறம் வந்து நீங்கள் ரோட் ட்ரிப்ஸ் எல்லாம் போகிறதுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 30,000 worth அப்கிரேட்ஸ் வந்து இந்த பைக்கில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ரோட் ட்ரிப் போகிறதுக்குலாம் இந்த பைக் வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு மேஜர் அப்கிரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இந்த அட்வென்ச்சர் கிராஷ் கார்டு தான். ஸோ இது வந்து லூவியான்ற ஒரு கம்பெனிலேருந்து போட்டிருக்காங்க. இது வந்து அட்வென்ச்சர் கிராஷ் கார்டு. உங்களுக்கு வந்து கீழே என்ஜினு அப்புறம் வந்து இன்ஃபேக்ட் இந்த பெட்ரோல் டேங்க்கு கூட உங்களுக்கு வந்து கார்டு வருது. ஸோ வண்டி வந்து கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அடி வரப்படாது. நீங்கள் வந்து இந்த பைக்கோடைய பாடியில் வந்து எங்கேயுமே டச் ஆகாது. கம்ப்ளீட்டாக வந்து இந்த கார்டில் தான் உங்களுக்கு வந்து அடி வாங்கும். ஸோ இந்த லூவியா கிராஷ் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி ஒரு பீஸ் வருது, அப்புறம் இது வந்து பின்னாடி உங்களுக்கு வந்து வருது. அண்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5,500 இன்க்ளூடிங் டாக்ஸஸ் வந்து வரும். பட் ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லூவியா கிராஷ் கார்டில் உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி தராங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபேட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து எவ்வளோ டைம் வேணாலும் நீங்கள் வந்து லூவியா கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி தருவாங்க. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக எந்த சேஞ்சஸ்மே பண்ணல. உங்களுக்கு வந்து இந்த டாமினாரோடைய அதே டயர்ஸ் அண்ட் வீல்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 110 செக்ஷன் டயர்ஸு 17 inch வீல்ஸு. பட் என்னென்னா உங்களுக்கு வந்து இன்னர் பார்ட் அந்த ரூமில் மட்டும் உங்களுக்கு வந்து VR46 என்ற அந்த ஒரு ஸ்டிக்கரிங் மட்டும் ரெட் கலர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கரு. அண்ட் மற்றபடி வந்து பெருசாக எந்த சேஞ்சஸுமே இல்லை. உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43 mm அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டெலஸ்கோப்பிக்கு. அண்ட் இந்த சஸ்பென்ஷனே உங்களுக்கு வந்து ஆஃப் ரோடிங் போகிறதுக்கு ரோட் ட்ரிப் போகிறதுக்குலாம் வந்து ரொம்பவே ஒரு நல்ல சஸ்பென்ஷன் தான் அது. சஸ்பென்ஷன் அப்கிரேட் வந்து இந்த பைக்குக்கு பெருசாக தேவை இருக்காது. அண்ட் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LEDs வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனுடைய பவரே ஓகே தான். பட் என்னென்னா வந்து மவுண்டன் ரைட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நைட் டைமில் போகும்போது கொஞ்சம் பவர் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ அதுக்கு அடிஷனல் லைட்ஸ் வந்து போடணும். அண்ட் கீழே உங்களுக்கு வந்து மட் கார்டு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மட் கார்டு இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த ஓவரால் இந்த ஃப்ரண்ட் எண்ட் லுக்கு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல ஸ்போர்ட்டியாக தான் இருக்குது. அண்ட் மேலே உங்களுக்கு வந்து வைசரும் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வைசர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 130, 140 போனாலுமே உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் வந்து அவ்வளோ இருக்காது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹேண்டில் கார்டெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து இந்த லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்வைப்பிங் இண்டிகேட்டர்ஸு. ஸோ ஆடி கார்லெல்லாம் வரும்ல இந்த ஸ்வைப்பிங் இண்டிகேட்டர்ஸு அதே மாதிரி வர மாதிரி உங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கீழே உங்களுக்கு வந்து LED இண்டிகேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹேண்டில் கார்டு பார்த்தீங்கன்னா அது வெளியே தான் பிளாஸ்டிக், பட் உள்ளே வந்து உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாக்ஸி ஹேண்டில்ஸ் வந்து போட்டுருக்காங்க. ரெண்டு சைட்லையுமே இருக்குது. ஸோ இந்த மாக்ஸி ஹேண்டில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து கீழே போட்டிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? இந்த மாக்ஸி ஹேண்டில்ஸ் வந்து அப்படியே வந்து பெண்ட் ஆகிக்கும். இப்போ வந்து அப்படியே மேலே ஃபோல்ட் ஆகிக்கும் அது. ஸோ இந்த ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபோல்டபுள் டைப் தான் இது. ஸோ நீங்கள் வந்து கீழே போட்டிங்கன்னா வந்து இந்த ஹேண்டில் உடையிறதுக்குலாம் எந்த ஒரு சான்சஸுமே இல்லை. கீழே போட்டிங்கன்னா அதுவே வந்து ஃபோல்ட் ஆகிக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல டிசைன் தான் இது. நீங்கள் வந்து கீழே போட்டிங்கன்னா வந்து உடையிறதுக்கு எந்த ஒரு சான்சஸுமே இல்லை. அண்ட் ஹேண்டில் பார்ஸில் உங்களுக்கு வந்து ரப்பர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா க்ரிப்புக்காக. அண்ட் மற்றபடி உங்களுக்கு வந்து சென்டரில் இந்த LCD ஸ்க்ரீன்லாம் எதுவுமே பெருசாக வேலை பண்ணல. உங்களுக்கு வந்து அதே தான் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து டிஜிட்டல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நார்மல் செட்டப் தான். லைட்டிங் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைமில் ஓகே, பட் டே டைமில் கொஞ்சம் லைட்டிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். கீழே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டியூவல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பெருசாக எதுவுமே இல்லை. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இக்னிஷன், இந்த கில் ஸ்விட்ச் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் இண்டிகேட்டர் கண்ட்ரோல்ஸ், அப்புறம் ஹார்ன் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டாமினார் இங்கே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இது அந்த ஃபியூல் டேங்க்கோடைய ஷேப் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து டீசெண்டாக தான் இருக்குது. அண்ட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து 13.5 liters. ஸோ 13.5 liters ஓகே தான். அண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே. உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் வைஸ் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பட் என்னென்னா நீங்கள் வந்து 200-250 கிலோமீட்டர்ஸில் வந்து கண்டினியூஸாக ஒரு ஸ்ட்ரெச்சில் ஓட்டும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பட் பெயின் வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து குஷனிங் வந்து அவ்வளோ இல்லை. சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் என்னென்னா இன்னும் கொஞ்சம் குஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஃபோம் கொடுத்துருக்கலாம். பட் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கவர் மட்டும்தான் போட்டிருக்காங்க, ஃபோம் ஆட் பண்ணல. அண்ட் கீழே உங்களுக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேசர் கட் ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து அந்த லெஃப்ட் சைட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் வந்து பில்லனெல்லாம் நீங்கள் வந்து ரோட் ட்ரிப் வச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்.
அண்ட் இதுதான் இந்த பைக்குடைய என்ஜின். ஸோ இந்த என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 373cc சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் தான். நீங்கள் வந்து டியூக் 390 அப்புறம் RC 390 பார்க்குற அதே என்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பார்த்தீங்கன்னா இது வந்து 35 Nm ஆஃப் டார்க்கு அண்ட் 37 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு. அண்ட் கண்டிப்பாக இந்த வண்டிக்கு வந்து இந்த பவர் வந்து போதுமான ஒரு பவர் தான். அது நீங்கள் ரொம்பலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் கண்டிப்பாக நீங்கள் வந்து 150, 160, 170 ஓகே. பட் நீங்கள் வந்து 140 வந்து நல்லா வந்து ஜாலியாகவே போகலாம். இந்த வண்டிக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பீடே வந்து கிடையாது. பட் அதுக்கு மேலே போகும்போது கண்டிப்பாக அந்த வைப்ரேஷன்லாம் வந்து வரும். ஸோ ரெக்கமெண்டட் ஸ்பீட் வந்து 130 to 140. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சேடில் ஸ்டேஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கிராஷ் கார்டு மாதிரியான ஒரு டிசைனு. பட் என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சேடில் பேக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டெய்ல் லைட்ஸ் வந்து எல்இடிஸ்லேருந்து வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கீழே உங்களுக்கு வந்து டியூல் டிப் எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த மாடிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு வந்து இந்த சேடில் ஸ்டேஸ் வந்து போட்டிருக்காங்க, லேசர் கட் ஃபுட் ரெஸ்ட்டு அண்ட் ஓவரால் இதான் இந்த மாடிஃபிகேஷன்ஸு. அண்ட் இன்னொரு மாடிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ASGயில் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து 45 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி பாக்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து லாங் ரோட் ட்ரிப்பில் போகும்போது ரொம்பவே தேவைப்படும். பட் இது வந்து எப்படி ஃபிட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சேடில் ஸ்டே ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரேக் வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து வாங்கணும். ஸோ இந்த ரேக் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸே வந்து வைக்க முடியும். ஸோ டோட்டல் அந்த ரேக்கு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 6000 பக்கம் வந்து செலவாகும். உங்களுக்கு வந்து பாக்ஸே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 5000 பக்கம் வரும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரேக் வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து வாங்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ரோட் ட்ரிப்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே தேவைப்படும். அண்ட் அவ்வளோதான், நம்ம இந்த டாமினார் 400 உடைய ஒரு கம்ப்ளீட் வாக் அரவுண்ட் ரிவ்யூ வந்து பார்த்தாச்சு. அண்ட் என்னென்னலாம் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னு இப்போ நான் வந்து ஒரு லிஸ்ட் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அட்வென்ச்சர் கிராஷ் கார்டு, அப்புறம் உங்களுக்கு வந்து ASG ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பாஷ்ல ஆக்சிலரி லைட்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மாக்ஸி ஹேண்டில்ஸ் வந்து போட்டிருக்காங்க. கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில்ஸ் வந்து உடையாது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து இந்த நக்கிள் கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அந்த மேஜர் மாடிஃபிகேஷன்ஸு. அண்ட் வாக் அரவுண்ட் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வண்டி ரைட் பண்ணுறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து போட்டிருக்கனால அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து வெயிட் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸு அப்புறம் ரைடிங் எர்கனாமிக்ஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுதான்றதை இப்போ நம்ம வந்து செக் பண்ணிடலாம். எஸ், இப்போ நம்ம வந்து இந்த பஜாஜ் டாமினார் தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து டாமினார் 400 அண்ட் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிற மாடல் வந்து PS4. இது வந்து PS6 கிடையாது. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம இந்த வண்டியை வந்து நம்ம ஆக்சிலரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா ஆக்சிலரேட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வந்து 110 வந்து கிராஸ் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 120 இப்போ நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்து 120 கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கிறோம். இப்போ வந்து 130 நம்ம வந்து டச் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ நம்ம வந்து 130 km/h ஸ்பீட் வந்து போனோம். ஸ்டில் அந்த 130 km/h ஸ்பீட் போனால் அந்த விண்ட் பிளாஸ்ட் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் ஸ்டாக் டாமினரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்ட் பிளாஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து இந்த வைசர் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த விண்ட் பிளாஸ்ட் வந்து அவ்வளோவா இல்லை. உங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் வைப்ரேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா இல்லை. யூஸ்வலாக வர ஒரு மெயினான கம்ப்ளைண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து அந்த அட்வென்ச்சர் கிராஷ் கார்டெலாம் போட்டால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்பீட் போகும்போது வைப்ரேஷன் வந்து அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா டைட்டாக அந்த நட் அண்ட் போல்ட்டெல்லாம் போட்டு எக்ஸாக்ட் ஃபிட்டிங் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து வராது. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்ம ஓட்டிட்டு இருக்கிற பைக்லலாம் வந்து கொஞ்சம் கூட அந்த ஒரு வைப்ரேஷனே இல்லை. நம்மளுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜென்டலாக வந்து ஒரு 100ல் வந்து நம்ம வந்து க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். 100, 105 அந்த ஸ்பீடு தான் வந்து போயிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஸ்பீடில் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த வைப்ரேஷன் தான் வந்து கொஞ்சம் கூட அந்த ஃபீல் பண்ண முடியாது. என்ஜின் நல்ல ரிலாக்ஸ்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரோட் ட்ரிப்பு அப்புறம் லாங் ரைட்ஸ் எல்லாம் போகும்போது நீங்கள் வந்து ஜென்டலாக வந்து 100, 120, 130ல் வந்து க்ரூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக இந்த பைக் வந்து ரொம்பவே வந்து சூட்டபுளாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஷார்ப் ஃபுட்டடாக தான் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, அது ரியர்லேயே வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. டேர்னிங் ரேடியஸ் வந்து ஓகே. இந்த பைக்குடைய வெயிட்டுக்கு வந்து திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து மறுபடியும் வந்து ஆக்சிலரேட் பண்ணுறோம். ஸோ ஆக்சிலரேட் பண்ணும்போது அந்த ஒரு பவர் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. கிரண்ட் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீக்கிரமாகவே வந்து 100 வந்து டச் பண்ணியாச்சு. ஸோ ஆக்சலரேஷன் பார்ட்டில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை. நீங்கள் வந்து நினைப்பீங்க இப்போ நம்ம வந்து இந்த அட்வென்ச்சர் கிராஷ் கார்டு அப்புறம் இந்த அப்கிரேட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து வெயிட் வந்து பயங்கரமாக ஆட் ஆயிருக்குன்னு நினைப்பீங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
பட் நம்புங்க நீங்கள் வந்து வெயிட் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஆட் ஆகிருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோவா வந்து ட்ராப் ஆகல. உங்களுக்கு வந்து ரொம்ப மைன்யூட்டாக வந்து ட்ராப் ஆகிருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து வைப்ரேஷன்லாம் வந்து எந்த ஒரு வைப்ரேஷனுமே இல்லை. உங்களுக்கு வந்து நல்ல காம் கம்போஸ் அண்ட் ஜென்டிலாக இருக்குது. நீங்கள் வந்து லாங் ரைட்ஸ் எல்லாம் போகிறதுக்கு ரொம்பவே வந்து ஏற்ற மாதிரியான ஒரு வண்டி தான் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த அப்கிரேட்ஸ் பற்றிலாம் நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்கிரேட் தான். அண்ட் இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் வந்து இந்த வண்டி வந்து இப்போ நீங்கள் ஆஃப் ரோடிங் அந்த மாதிரிலாம் போகும்போது கீழே போட்டிங்கன்னா இந்த டாமினர் பைக் வந்து தரையில் வந்து படாது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிராஷ் கார்டு மட்டும்தான் வந்து தரையில் வந்து அடி வாங்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து செலவு ரொம்ப கம்மியாகும். நீங்கள் வந்து கிராஷ் கார்டு மட்டும்தான் வந்து மாற்றுற மாதிரி வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப இன்டென்ஸாக நீங்கள் வந்து வண்டி வந்து கீழே போட்டால் தான் வந்து ஆகும். ஸோ வண்டிக்கு வந்து பெருசாக எந்த ஒரு டேமேஜுமே வராது. இந்த அட்வென்ச்சர் கிராஷ் கார்டு போட்டிருக்கனால இது வந்து ஒரு ரொம்ப நல்ல செட்டப் தான். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாடியில் நான் வந்து 100% கேரண்டி தரேன். உங்களுக்கு வந்து பாடியில் எந்த ஒரு சேதாரமே வராது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து இந்த பைக்குக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இப்போ லாங் ட்ரைவ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து சவுத்லேருந்து நீங்கள் வந்து நார்த்துக்கு நீங்கள் வந்து ரோட் ட்ரிப் போகிறீங்க. இல்லை அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து 2000-3000 கிலோமீட்டர்ஸ்லாம் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ரோட் ட்ரிப் போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து வண்டி கீழே விழுகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் இந்த மாதிரி அட்வென்ச்சர் கிராஷ் கார்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கீழே விழுந்தாலும் வண்டிக்கு எந்த ஒரு சேதாரமே நடக்காது. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரோட் ட்ரிப்லாம் போகிறீங்க, நீங்கள் ஒரு டாமினர் பைக் வந்து வச்சுருக்கீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக இந்த அட்வென்ச்சர் கார்டு வந்து வாங்குறதுக்கு வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன் நான். அண்ட் நீங்கள் வந்து இப்போ வண்டி ஏதாவது கீழே விழுந்து நீங்கள் வந்து வண்டிக்கு அடிப்பட்டு ஒரு 14-15,000 ரூபா வந்து செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் கிராஷ் கார்டு ஒரு 6,000 ருபீஸ்க்கு வந்து வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு வர்த்தான ஒரு கிராஷ் கார்டு தான். அது நீங்கள் வந்து வண்டிக்கு வந்து எந்த ஒரு விதமான டேமேஜும் ஆகாது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வண்டியை வந்து கார்ட் பண்ணுவது. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம போட்டிருக்கிற இந்த லூவியா அட்வென்ச்சர் கிராஷ் கார்டு வந்து உங்களுக்கு பெயிண்டில் வந்து ஒரு லைஃப் டைம் வாரண்ட்டி வந்து தராங்க. இப்போ பெயிண்ட் வந்து ஃபேட் ஆயிடுச்சு இல்லை பெயிண்ட் வந்து போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து எப்போ கொடுத்தாலும் சரி அங்கே லூவியா கம்பெனியில் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பெயிண்ட் பண்ணி தருவாங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து ரொம்பவே ஒரு வர்த்தானது அண்ட் ஒரு வேல்யூ ஃபார் மணி கிராஷ் கார்டு தான் அது. அண்ட் நான் வந்து பர்சனலாக வந்து அந்த கிராஷ் கார்டு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் நான். அண்ட் எந்த ஒரு கிராஷ் கார்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் டேங்க் வரைக்கும்லாம் வந்து கார்டு வராது. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் டேங்க் வரைக்கும் கூட வந்து கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அவ்வளோதான், நம்ம இந்த கிராஷ் கார்டு அப்புறம் வந்து இந்த அப்கிரேட்ஸ் பற்றியான ஒரு ரிவ்யூ வந்து பார்த்தாச்சு. ஸோ என்கிட்ட நீங்கள் வந்து பர்சனலாக கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டாமினர் பைக் வந்து வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்கிரேட்ஸ் வந்து நான் வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன் நான். ஏன்னா அது கிரேட் வேல்யூ ஃபார் மணி. நீங்கள் வந்து பைக்கை நீங்கள் வந்து எந்த ஒரு சேதாரமும் ஆகாமல் நல்லா உங்களுக்கு வந்து பார்த்துக்கும். அண்ட் எல்லா அடியும் வந்து தாங்கும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அண்ட் ஆல்சோ நான் வந்து சொல்ல மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பெயிண்டில் உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்ட்டி வந்து தராங்க. அண்ட் ஃப்ரேம் வந்து அடி வாங்கினாலும் உங்களுக்கு வந்து அந்த டேமேஜ் ஆகிறதுக்கு எந்த ஒரு சான்சஸுமே இல்லை. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான ஹெவியான ஒரு ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த பைக்குடைய ஓனர் வந்து அவர் ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆஃப் ரோடிங் போகும்போது வந்து 2-3 தடவை வந்து கீழே விழுந்துருக்குது. அந்த டைம்லலாம் வந்து பைக்கில் கொஞ்சம் கூட அடிப்படவே இல்லை. எல்லாமே வந்து கிராஷ் கார்டில் தான் அடி விழுந்துச்சு. அண்ட் கிராஷ் கார்டில் ஸ்க்ராட்ச் ஆச்சு தவிர பைக்கில் எந்த ஒரு சேதாரமும் இல்லை. ஸோ அதுவே அவருக்கு வந்து நிறைய வந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்குது. ஸோ நீங்களும் ஒரு டாமினர் பைக் வந்து வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கிராஷ் கார்டு வந்து மாட்டுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனு. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து ரோட் ட்ரிப் நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு பெரிய ரோட் ட்ரிப் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்கிரேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தேவையாக தான் இருக்கும். பின்னாடி இருக்க அந்த ஏசி ஸ்டோரேஜ் பாக்ஸு அப்புறம் இந்த கிராஷ் கார்டு அது இல்லாமல் இப்போ நம்ம போட்டிருக்க அந்த மாக்ஸி ஹேண்டில்ஸு அது எல்லாமே இந்த பைக்குக்கு வந்து ரொம்பவே ஒரு தேவையான ஒரு அப்கிரேட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் நான். அண்ட் இந்த அப்கிரேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக அரௌண்ட் 25,000 to 30,000 பக்கம் வந்து செலவாயிருக்குது. ஸோ இது வந்து அட் அ டைமில் எல்லாமே வந்து பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த வைசரு அப்புறம் வந்து மாக்ஸி ஹேண்டில்ஸு அப்புறம் பாஷோடைய ஆக்சிலரி லைட்டு அப்புறம் சீட் கவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த அட்வென்ச்சர் ரோல் கேஜு அப்புறம் வந்து ஏஎஸ்சியோடைய ஸ்டோரேஜ் பாக்ஸு இந்த மாதிரி நிறைய வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து 25,000 to 30,000 பக்கம் வந்து செலவாயிருக்குது. பட் இது எல்லாமே பண்ணிட்டு இல்லை, உங்களுக்கு வந்து மெயினான ஒரு அப்கிரேட் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா அது வந்து இந்த கிராஷ் கார்டும் அப்புறம் வந்து இந்த ஏசி ஸ்டோரேஜ் பாக்ஸும் தான். ஸோ இது போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து போதும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு லைட்டிங் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து பாஷோடைய ஆக்சிலரி லைட் வந்து போடுறது நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான். ஸோ இந்த அப்கிரேட்ஸ் எல்லாம் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து நீங்கள் ரோட் ட்ரிப் ஆகட்டும் எல்லாம் இந்த லாங் ட்ரிப் போகிறதுக்கெல்லாம் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஆஃப் ரோடிங் பண்ணும்போதெல்லாம் இந்த டாமினருக்கு நீங்கள் வந்து கவலையே பண்ண வேண்டாம்.
அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி அப்கிரேட் தான். இது நீங்கள் வந்து யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் வந்து வண்டியை கீழே போட்டு செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான் இது. அண்ட் அவ்வளோதான், நம்ம இந்த வண்டியை பற்றின எல்லா விஷயமும் வந்து கவர் பண்ணியாச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணணும், நீங்கள் வந்து இந்த அப்கிரேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எங்கே வந்து பண்ணலாம் அப்படின்றது டவுட் வந்துச்சுன்னா, நீங்கள் வந்து எங்கே பண்ணுறது உங்களுக்கு வந்து ஹெல்ப் வேணும்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுடைய லிங்க் இருக்குது. ஸோ அதுலேயே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவேன் நான். அண்ட் தட்ஸ் ஆல் எவ்ரிவன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிருங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோடைய இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ see you guys next video. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க.